இவ தான் அந்த காஞ்சிபுரங்கிற காமாட்சியா? பார்த்தா கொஞ்சம் விவரமானவளா தான் தெரியுது. இவளை பார்த்து தான் மடக்கணும். போன வாரம் கூட ஏதோ பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் பண்றேன்னு 2000 ரூபாய் செலவு பண்ணிய. இதெல்லாம் தேவையா உனக்கு? 2000 ரூபாய் தானேங்க, அதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? மனசுல கைய வச்சு சொல்லு, இந்த மூஞ்சிக்கு அதெல்லாம் தேவையான்னு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க சார். தேங்க்யூ. என்ன சார் லஞ்ச் பிரேக் டீ பிரேக் அப்போல்லாம் உங்களை பார்க்கவே முடியல? தான் சொன்னேனே சார், இந்த ஜெயராமன் ஃபேமிலிக்கு கிடைக்க வேண்டிய இந்த காம்பன்சேஷன், இந்த பிஎஃப், அந்த பணம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஆஃபீஸ் டைமில் இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா, அதனால லஞ்ச் டைமில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். லஞ்ச் எல்லாம் எப்போ சாப்பிடுவீங்க? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். போகிற சமயத்தில் அப்படியே இந்த பழம் பிஸ்கெட் ஏதாவது குறைச்சிட்டு இருக்கிறேன், அதான். சார் உடம்பை பார்த்துக்குங்க சார். உங்களுக்கு நீங்கள் பேசாமல் ஆஃபீஸ் டைம்லேயே போயிட்டு வாங்க சார். ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். ஏன்னா நான் ஒருத்தத்தை செய்ய ஆரம்பிச்சேன்னா அப்புறம் மற்றவங்களாம் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க, உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகிடும். சரிங்க சார். சார் ஜெயராமன் ஃபேமிலி எப்படி இருக்காங்க? என்ன சொல்கிறது சார், அவனுடைய இழப்பை அவங்களால ஈடுகட்டவே முடியல. மனசில் துக்கத்தோட வறுமையும் சேர்ந்துட்டா எப்படி சார் சந்தோஷமாக இருக்க முடியும்? வெரி சேட் சார். சார் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜெயராமன் சார் வீட்டுக்கு போகிறப்போ என்னையும் கூட்டிகிட்டு போங்க சார். சார் இது விஷயமா உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். சொல்லுங்கள் சார். அதாவது ஆன் கம்பேஷனட் கிரவுண்ட்ஸ் ஜெயராமனோட பொண்ணு உமாவுக்கு நம்ம பேங்க்லேயே வேலை வாங்கி தர நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். வெரி குட் ஐடியா சார். அது சம்மந்தமாக உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் வேணும் சார். சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க, யாராவது ஒரு சீனியர் பர்சன் ஒரு ரெஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. சார் நம்ம பேங்க்லேயே நீங்கள் தான் சீனியர், நீங்கள் கொடுத்தா போதாதா சார்? நான் கொடுக்கலாம், பட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிரான்ச் மேனேஜர் லெவலில் யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. சார் இது கூட பண்ணலன்னா எப்படி சார்? டீட்டெயில் கொடுங்க சார், நான் உடனே பண்ணிடுறேன். சார் பேங்க்கில் இது கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்கிறாங்க. அவங்க குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் சார். நீங்கள் கவலைப்படாதீங்க சார். ஹெட் ஆஃபீஸில் ஃப்ரெண்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான் சார். அவன்கிட்ட சொல்லி இந்த பேப்பரை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். நான் ஜெயராம வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு வேலைக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டுருக்குன்னு ஒரு அஷூரன்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். இவன் ஜெயராமன் தினம் என் கனவுல வந்து ஏண்டா வேலை வாங்கி கொடுத்தியாடான்னு கேட்குற மாதிரி இருக்கு சார். அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா, திட்டி கேட்குறேன் சார். சார் உங்கள் நல்ல முயற்சியில் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். சாயந்தரத்துக்குள்ளே இந்த ரெஃபரன்ஸ் ஃபைலை அனுப்பிடுறேன் சார். தேங்க்யூ சார், ஸோ நைஸ் ஆஃப் யூ. நான் ஒன்று நினைக்கிறேன், போன ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு அம்மாவாவோ இல்லை அக்காவாவோ இருந்திருக்கணும்னு. போன ஜென்மத்தில் நெருக்கமாக இருந்தவங்கள பார்த்தா இப்படி தான் ஃபீல் ஆகும்னு நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். போன ஜென்மத்தில் உனக்கு அம்மாவாவோ இல்லை அக்காவாவோ இருந்திருந்தா எனக்கும் இல்லை அந்த ஃபீலிங் வந்திருக்கணும். எனக்கு அந்த மாதிரி எதுவும் வரலையே. கண்டிப்பாக வரும். என்ன உங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுல்ல, லேட்டாக வரும், ஆனால் கண்டிப்பாக வரும். என்னவோம்மா, உன் வரைக்கும் அந்த ஃபீலிங் வந்திருக்குன்னு சொல்றியே, சந்தோஷந்தான்.
5 வருஷமா கோயில் உண்டியல் 1000 ரூபா போடணும்னு வேண்டிட்டு இருந்தேன். அது போட இப்பதான் சரியான நேரம். ம். இதை இப்படி போடக்கூடாதுமா, இந்த மாதிரி மடிச்சு போடணும். உண்டியல்ல பணம் போட்டது இல்லையா? ஆ, இந்த மாதிரி சின்ன உண்டியல்லாம் நான் போட்டதில்ல. போட்டது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய உண்டியல். அதுவும் இந்த மாதிரி சிங்கிள் நோட்டெல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. கட்டுக்கட்டா போட்டு தான் பழக்கம். உண்டியல் 1000 ரூபாய் நோட்டு போடுறா, ட்ரெஸ்ஸு வேற நல்லா போட்டிருக்கா, ரொம்ப வசதியா இருப்பாளோ? என்னையே இப்படி பார்க்குறீங்க? ஃபீலிங் ஃபீலிங்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உனக்கு அந்த பூர்வ ஜென்ம வாசனை வந்ததுன்னு சொன்னல, அதே ஃபீலிங் தாம்மா வந்திருக்கு. என்ன கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. நீ சொன்னது கரெக்ட் தான். வயசானாலே கொஞ்சம் லேட்டாக தான் மைண்ட் வேலை செய்யும் போல இருக்கு. பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துருச்சே, எனக்கு அதுவே போதும். நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா? எப்பவும் பணத்தை உண்டியல்ல போட்டனோ எனக்கு அந்த சிஸ்டர் ஃபீலிங் வந்துருச்சு. அப்பவே எல்லாம் கரெக்டு தாம்மா. நீ என் அக்கானே கூப்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அது சரி, இது வரைக்கும் நான் உன்னை இந்த கோவிலில் பார்த்ததே இல்லையே. நீ ஊருக்கு புதுசா? ஆமாக்கா, நான் எதிர்ச்சியா தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். இங்க உங்களை பார்க்கணுங்கிறது தெய்வத்தோட சங்கல்பம். எதாச்சியா கோவிலுக்கு வந்ததுக்கே நீ 1000 ரூபாவை உண்டியல்ல போட்ட. பிளான் பண்ணி வந்தா இன்னும் எவ்வளோ போடுவ? அதான் சொன்னேனேக்கா, எனக்கு கட்டுக்கட்டா போட்டு தான் பழக்கம். இது கூட தர்மம் போடுறதுக்காக எடுத்துட்டு வந்த காசு தான். என்ன, கோயில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் போடுறியா? நான்லாம் சாமி உண்டியல்ல 10 ரூபாய் போடுறதுக்கே யோசிப்பேன். இந்தாங்கக்கா, இது மகாலட்சுமி படம். ரொம்ப தேங்க்ஸ்மா. நீயே மகாலட்சுமி மாதிரி இருக்க. மகாலட்சுமி கையால மகாலட்சுமி படமா? அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? உங்களுக்கு பணமோ நிலமோ வர வேண்டி இருக்குல்ல? ஆ, உங்களுக்கு உள்ள ஓடுற அந்த கவலை ரேகல்ல அது எனக்கு தெரியுது. கவலைப்படாதீங்கக்கா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அது உங்களை விட்டு ஐ மீன் உங்க கைக்குள்ள வந்து சேர்ந்துருன்னு சொல்ல வந்தேன். என் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றியே. உனக்கு பூர்வ ஜென்மம் தான் தெரியும்னு நினைச்சேன். ஜோசியம் கூட தெரியுமா? ஐயையோ, எனக்கு ஜோசியெல்லாம் பார்க்க தெரியாதுக்கா. உங்களை மாதிரி யாராவது நல்லவங்கள பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும்னு தோணும். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா, அதான் சொன்னேன். நீ சரியா தான் சொல்லியிருக்க. என்ன இருந்தாலும் நீ போன ஜென்மத்துல என் தங்கச்சி இல்லையா, அதான் புரிஞ்சு வச்சிருக்க. புரிஞ்சுக்கிட்டா சரிக்கா. வாங்க. அர்ச்சனையாம்மா? ஆமா. யார் பேருக்கு? அக்கா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேரா? என்னம்மா? என்னக்கா, ஏன் அக்கா நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. காமாட்சி, மீனராசி. யாருன்னே தெரியல, திடீர்னு அக்கான்னு சொந்தம் கொண்டாடுறா. என் பேர்ல அர்ச்சனை வேற பண்றா. தாயே, நிஜமாவே என் தங்கச்சி ஆக்கிடுமா? உன் உண்டியில 10 ரூபா போடுறதுக்கே யோசிக்கிறவனா? இவ்வளோ மாதிரியே நானும் 1000 ரூபா உண்டியில போடுறேம்மா. தாயே, கீது, கீதா, 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 கீதா. ஏங்க கோட்ல தவாலி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? தவாலியாவது 3 தடவை தான் கூப்பிடுவான். நான் 5 தடவை கூப்பிட்டுருக்கேன், கவனிப்பே இல்லை. தேவையில்லாம பேசாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 500 ரூபாய் கொடுமா. 500 ரூபாவா? எதுக்கு? காருக்கு டீசல் போடுறதுக்குமா. 3 நாளுக்கு முன்னாடி தானே டீசல் போடுறதுக்கு பணம் கொடுத்தேன். அப்புறம் என்ன? என்ன நீ டிரைவரை கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க? டிரைவர் மாதிரி கமிஷன் அடிச்சா அப்படித்தான் கேள்வி கேட்பேன். கமிஷனா? நானா? உங்க அம்மா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கெல்லாம் போனாங்கன்னு தெரியுமா உனக்கு? அண்ணா நகர்லேருந்து கிளம்பி பாரிஸ்லேருந்து காந்தி மண்டபம், காந்தி மண்டபத்திலேருந்து அப்புறம் செங்கல்பட்டில் ஏதோ ஒரு கோயில், அப்புறம் ஏரிகாத்த ராமர் கோயில், அப்புறம் மேல்மருவத்தூர், அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஐயோ போயிட்டே போதும் இருக்கு. போதும். ஊர் ஃபுல்லா சுத்தினாலும் டீசல் தீர்ந்து போயிடுமா? ஆமா, கார் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது? உப்ளி வயசு இன்ட்டு 2. 10 கிலோமீட்டர் தானா? போறாதே. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரியா கார் ஓட்ட தெரியலன்னு, அதான் மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. மாமி, மாமி, இங்க வா, அர்ஜென்ட். என்னடா இவன் ஒருத்தன் இப்ப பார்த்தாலும் சுண்ட வரல காமிச்சுக்கிட்டு வந்தா போக வேண்டியதானே?
ட்ரெஸ் அவுத்து விடு. கீதா இங்க என்ன அனாவசியமா பையன்கிட்ட பேசிட்டு இருக்க? எனக்கு இப்ப 500 ரூபா கொடுக்க போறியா இல்லையா? இத பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கார் வாங்குங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க வாங்குற மாதிரி இல்ல. சரி போனா போகுதுன்னு என் சம்பளத்துல இருந்து லோன் வாங்கி கொடுத்தாச்சு. கார் வாங்கினதுக்கு அப்புறமா எதுக்குங்க அங்குசம்? இந்த பழமொழிலாம் இங்க உதவாதமா. நம்ம காருக்கு போற டீசல் அங்குசம் இல்ல, அதுவே ஒரு யானை. மம்மி மம்மி டேய் நீ இதை அடக்குனா தானடா நான் உங்க அம்மாவோட கர்வத்தை அடக்க முடியும். கர்வமா? எனக்கா? எனக்கு மட்டும் கர்வம் இருந்திருந்தா உங்களை மாதிரி சாதாரணமா பேங்க்ல வேலை செய்யறவரை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். ம். பில்கேட்ஸ் லெவல்ல மாப்பிள்ள பார்த்திருப்பேன். பில் கேட்ஸ் உனக்கு. நான் சாதாரண பேங்க் எம்ப்ளாயி தான். அதனால தான் சொல்றேன், உன் காருக்கு அடிக்கடி டீசல்லாம் போட முடியாது. உன் பேலன்ஸ் சம்பளம் இருக்குல்ல, அதை கொடு. சான்ஸே இல்ல. உங்க சம்பளம் வீட்டு செலவுக்கும் ஏன் சம்பளம் வெளி செலவுக்கும் தான் நம்ம பேசி முடிவு பண்ணியிருக்கோம். வயிற்றுக்கு டீசல் போடுறது அத்தியாவசியமான செலவு, காருக்கு டீசல் போடுறது ஆடம்பர செலவு. என்னால் அதுக்கெல்லாம் பணம் தர முடியாது. மம்மி மம்மி சும்மாரா. ஏய் யாரை பார்த்து சும்மாறானே? ஐயோ நான் உங்களை சொல்லலைங்க, ஜனுவை சொன்னேன். ஆனா இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, உங்களையும் சொல்ல வேண்டியதா இருக்கும். டேய் சும்மாறா, அவளே ஆத்திரத்துல இருக்கா, அவளை செட்ரைட் பண்ணிட்டு இருக்க. சும்மாறா. அதனால நீ ஆமாங்க, என்னால ஆத்திரத்தை அடக்க முடியாதுதான். நீங்க காரை தள்ளிக்கிட்டே போனாலும் பரவாயில்ல, என்னால பணம் தர முடியாது. ஒன்றை மட்டும் வச்சிருந்தா நான் காரை தள்ளிட்டு போயிடுவேன். உங்க அப்பா ஒரு 3/4 டன்னு, உங்க அம்மா ஒரு 3/4 டன்னு, உன் வெயிட்டையும் சேர்த்து பாரு, என்னால தள்ள முடியுமான்னு. வந்து பேசிக்கிறேன். ம். ம். விளையாடுறீங்களா? ம். எங்க போன் வருதுங்க. எது வந்தாலும் நீ பணத்தை கொடுத்துட்டு போ. அதெல்லாம் இப்ப கொடுக்க முடியாது, போங்க. பா, பார்த்தா வாமனர் மாதிரி இருக்கிற, தள்ளுனா விஸ்வ ரூபம். ஹலோ, ஹாய் ஜலஜா, ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ வீட்ல புடவை பிசினஸ் பண்றியாமே? எவ்வளோ ரேஞ்சஸ்ல இருந்து புடவை கலெக்ஷன்ஸ் இருக்கு? 8,000-ஆ? ரொம்ப சீப்பா இருக்கியா? நீ ஒன்று பண்ணு, எனக்காக ஒரு 5 புடவை, நல்ல கலர்ஸா இருக்கணும், ஓகேயா? இந்த வீக்கெண்ட் வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே, பை. ஜலஜா புடவை பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு ஒரே ஜல்சாவா? என்ன சொல்றீங்க? இல்ல 5-6 புடவை வாங்குறேன்னு சொன்னியே, அதுக்கு மட்டும் உனக்கு பணம் எங்க இருந்து வருது? நான் புடவை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுப்பேங்க. ஏன் சம்பளத்துல இருந்து? ஏற்கனவே பீரோல 100 புடவை வச்சிருக்க. அந்த காலத்து நியூஸ் ரீடர் சோபனா ரவி மாதிரி தினமும் ஒரு சாரி கட்டுற. இப்போ இந்த ஜலஜா புடவை உனக்கு தேவையா? இத பாருங்க, நான் வேலை செய்யற இடத்துல நல்ல நல்ல சாரீஸ் கட்டிட்டு போனாதான் எனக்கு மதிப்பு. உங்க ஆபீஸ்ல உனக்கு சம்பளம் தர்றது டெய்லி நீ கட்டிட்டு போற புடவைக்கா இல்ல நீ செய்யற வேலைக்கா? அதுக்காக ஆபீஸ்க்கு புடவையே கட்டாம போறதா? மம்மி ஏய் அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல புருஷன்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ. போன வாரம் கூட ஏதோ பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் பண்றேன்னு 2000 ரூபாய் செலவு பண்ணிய. இதெல்லாம் தேவையா உனக்கு? 2000 ரூபாய் தானேங்க, அதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? மனசுல கைய வச்சு சொல்லு, இந்த மூஞ்சிக்கு அதெல்லாம் தேவையான்னு. ஏய், என்ன இல்ல, சொன்னீங்க? இல்ல, இது நேச்சுரல் பியூட்டி ஆச்சே. போதும், சமாளிக்காதீங்க. உங்க ஹரிதாஸ் குடும்பத்துல 4 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதான் உங்க தங்கச்சிங்க. அதுங்களை விட நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, என்ன நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு விஷயம் சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? இல்லையே. அதானே, உங்களுக்கு எப்படி அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் சொல்லி வழிஞ்சிங்களே, ஆறா ஓடிச்சே, ஞாபகம் இல்ல? அன்னைக்கு பண்ண தப்புக்கு தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஆயுள் கைதியா. இதை பார், கடைசியா சொல்றேன், இனிமே உன் ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை அந்த மேக்கப்பு ஊர் சுற்றுறதுன்னு இதுக்கெல்லாம் உனக்கு பணம் செலவு பண்ண முடியாது. இந்த மாதிரி செலவு பண்ணி தான் என் பர்ஸு வந்து மாச கடைசியில் பொக்கவாய கிழமை மாதிரி இருக்கு. உங்க சம்பளம் கம்மியா இருந்தா நான் என்னங்க பண்ண முடியும்? நான் போயிட்டேனே. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை. என்ன என்ன தேடுறீங்க? இல்லை, இந்த கதை விடுக்கல ஏதோ ஒரு சுண்டலி மாட்டிக்கிட்டு கத்துறா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதான் கதை விடுக்கல எந்த சுண்டலையும் கத்தல, பாடினது இந்த குண்டலி. அதென்ன நெஞ்சம் மறப்பதில்லை, ஒரு சிச்சுவேஷன் சாங். வை பூர்வ ஜென்ம ஞாபகம். பூர்வ ஜென்ம ஞாபகம். ஆமா, வண்டலூர் ஜூ போயிட்டு வந்தியா?
பூர்வ ஜென்ம ஞாபகம் வரத்துக்கு? இல்லங்க, கோயிலுக்கு தான் போனேன். ஆமா, உங்களுக்கு பூர்வ ஜென்மத்துல நம்பிக்கை இருக்கா? இருக்கே. என் ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோசியன் போன ஜென்மத்துல நான் ஒரு நாயை நாபிக் கமனத்துல அடிச்சதால அந்த நாய் வாய் பேசாம போயிடுச்சான். நான் எப்பவுமே ஊமையா தானே இருக்கோம். ஆமா தெரியும், நானும் கேட்டேனே ஜோசியனை. அதுக்கு அவன் சொன்னா, இருந்தாலும் போன ஜென்மத்துல நீ பண்ண பாவத்தோட சம்பளம், குத்தத்தோட தண்டனை, அதே நாய் இந்த ஜென்மத்துல அவன் பொண்டாட்டியா வந்து உன்னை பார்த்து குறை 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 குறைன்னு குறைக்கணும். அதே உங்க தம்பி, நான் இல்ல. அவர் தான் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே இருக்காரு. அது சரி, சாதாரணமா கோவில்ல இருந்து சீக்கிரம் வந்துருவியே, இன்னைக்கு எல்லாம் லேட்டு. கோவில்ல நான் என் தங்கச்சி பார்த்து பேசினேன். உனக்கு தங்கச்சியே கிடையாது? பூர்வ ஜென்ம தங்கச்சி. ஓ, பூர்வ ஜென்ம தங்கச்சியா? அதான் நெஞ்சம் மறப்பதில்லை பாட்டோ. ஆ, அவ எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? உன் தங்கச்சிங்கிற அப்படி இப்படி அழகா இருப்பாவோ? ஏன் பூர்வ ஜென்மத்துல நான் அழகா இருந்திருக்க மாட்டேனா? இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரம்மா ஒரு ஜென்மத்துல ஒரு பொண்ணு அழகா படைச்சா, அடுத்த ஜென்மத்துல இந்த மாதிரி பொண்ண மாதிரி அசிங்கமா தான் படைப்பான். இப்ப நான் அழகில்லைன்னு சொல்றீங்களா? நான் மட்டும் சொல்ல, மரம் செடி கொடி பூனை புண்ணாக்கு எல்லாம் சொல்லுது. நீங்க இப்ப என்ன சொன்னாலும் எனக்கு கோபமே வராது. இப்ப ஜாலி மூட்ல இருக்கேன். அப்படியா? மொத்தமா நிறுத்தலாமா? பன்னி, யானை, குரங்கு, முட்டாள், ஃபூல், இடியட், பிசாசு, லூசு, முண்டகனி. ஏன் நிறுத்திட்டீங்க? மூச்சு விட்டுக்கு தான். என்ன எஸ்பிபியா மூச்சு வடமுன்னு திட்டத்துக்கு? எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துல நீங்க பாடினா எஸ்பிபி, பேசுனா சிவாஜி, நடந்தா எம்ஜிஆர், ஆடினா கமல். ஏமா என்ன சொல்லுங்க, சாதாரண வந்தவரை பேச மாட்டியே? நான் சொன்னேன்ல, என் தங்கச்சியை பார்த்தேன். இத பாருங்க. இது யார், உங்க அம்மாவா? நல்லா பார்த்து சொல்லுங்க. மகாலட்சுமி படம். ஆமா, இது யார் கொடுத்தா உனக்கு? நான் சொன்னேனே பூர்வ ஜென்ம தங்கச்சின்னு, அவ கொடுத்தா. எதுக்கு தெரியல, எனக்கு என்னவோ அந்த கோயில் அம்மனே அந்த பொண்ணு ரூபத்துல எனக்கு இந்த படத்தை கொடுத்த மாதிரி தோணுதுங்க. அம்மன் எதுக்கு மகாலட்சுமி படத்தை தரணும்? ம், அம்மன் வந்து மகாலட்சுமியோட நாத்தனார், ஒத்துக்கிறேன். அதுக்காகவா? ஆமா, அந்த பொண்ணு கால் தரையில பட்டுதா? இருங்க யோசிச்சு பாக்குறேன். ஆ, கால்ல செருப்பு போட்டு போனாலே பார்த்தனே. அப்ப அம்மனா இருக்காது, ஏன்னா கடவுள் செருப்பு போடாதே. அவ பார்க்க ரொம்ப பணக்காரி மாதிரி தெரிஞ்சாங்க. பணக்காரியா? ஏமா அவ பேர் அட்ரஸ் ஒன்னும் வாங்கலையா நீ? இல்லங்க, வாங்க மறந்துட்டேன். ஆனா அவ என்ன மறுபடியும் சந்திக்கிறதா சொல்லிருக்கா. அடடே, தோர்க்கே அட்ரஸ் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி கோவில் பெசன் நகர் தோர்க்கே. ஏங்க, அது கோவிலோட அட்ரஸ்ங்க. ஓஹோ, அப்படியோ, ஏமாந்து போட்டணும். ஏமா பணக்காரின்னு சொல்ற, கரெக்டா அட்ரஸ் வாங்கிட்டு மாட்டியா? அதனால என்னங்க, இப்போ குசேலன் கிருஷ்ணரை போய் பார்த்தாரு, ஒரு பிடி அவள் தான் கொடுத்தாரு, டக்குன்னு பணக்காரர் ஆயிட்டாரு. சரி, அதே மாதிரி தான் இதுவும். இந்த போட்டோவை நாம ஃப்ரேம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையிலயும் இது ஒரு திருப்பு முனையா அமையும். இப்ப இதை நான் போய் ஃப்ரேம் போடணுமா? ஆமா. திருப்பு முனை நமக்கு இருக்கோ இல்லையோ, ஃப்ரேம் போடுறவனுக்கு இருக்கும். 200-300 சார்ஜ் பண்ண போறான். அதெல்லாம் எதுக்கு? இத ஃப்ரேம் போட்டு நாம நடு ஹால்ல மாட்டினா அடுத்த நிமிஷமே நாமெல்லாம் நடுத்தொல்ல நிப்போம். இல்லங்க, போட் கிளப் ரோட்ல ஒரு 2-3 பங்களா வாங்குவாங்க. போட் கிளப் ரோட்ல ஒண்ணி எண்ணி நுழையவே விட மாட்டாங்க. நிச்சயமா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. அட, எங்க போயிட்டாரு இவரு? நானும் இவருமா சேர்ந்து ஒரு டூயட் பாடலான்னு நினைச்சேன். அவர் போனதும் சரிதான். அவரும் நானும் டூயட் பண்ணா யாரு பாப்பாங்க?